पित्रे ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु नमः श्रीनिधये नमः। நமோ வெங்கடேசாய வெங்கடத்துறைவார்க்கு நம. அன்பர்களே வணக்கம். सहस्रनामं सहस्रनामं श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामं. உலகில் கலிவினை தோஷம் அகற்றும் நாமம் சஹஸ்ரநாமம். உயர்வுகளை வாழ்வில் அளிக்கும் நாமம் சஹஸ்ரநாமம். திருமலையில் தினம் அர்ச்சனை நடைபெறும் நாமம் சஹஸ்ரநாமம். திருவேங்கடனின் தரிசனம் காட்டும் நாமம் சஹஸ்ரநாமம். சகஸ்ரநாமம் சகஸ்ரநாமம் श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामं. திண்டுக்கல் ராமசாமி ஐயங்கார் என்று ஒரு பெரியவர் இருந்தார். அவருக்கு ரொம்ப அருளிச்செயல் ஆழ்வார் பாசனங்களில் ஈடுபாடு, தேசிகருடைய கவிதைகள் ஸ்தோத்திரங்களிலே ஈடுபாடு, வரத பக்தியே வடிவெடுத்தார். காஞ்சிபுரம் வரதராஜ பெருமான் பொறுப்பாளில் கண்ணீரும் கம்பலையுமா அந்த காலத்து ஆழ்வார்கள் போல ரசிப்பார். திருத்தகப்பனாருக்கு ரொம்ப வேண்டிய நண்பர். 64 மே மாதம் எங்களுக்கெல்லாம் கல்லூரி விடுமுறை சமயத்தில் காஞ்சிபுரம் வைகாசி உற்சவத்துக்கு 10 நாளும் அப்பா வந்து இருக்கணும்னு ஏற்பாடு பண்ணி ஒரு இடத்த ஏற்பாடு பண்ணினார். அங்கே அம்மா, அப்பா, நான், என் தங்கைகள், என் தம்பி, அப்பாவோட கூட போயிருக்கோம். 10 நாள் பிரம்மோத்சவம் சேவிக்கும். பெரிய எக்ஸ்போசர். அதில் பெருமாள் தேர் புறப்பாடாகி நிற்கிறார். அந்த தேர் ஓடுறதுல நின்றுடுத்து. அன்றைக்கே நிலைக்கு வரல. அந்த சாயங்காலம் ஓய்வு கொஞ்சம். அப்போ அங்கே முகாமிட்டு திருக்குடந்தை ஆண்டவனை தரிசிக்கலான்னு திருத்தபுரம் என்னை அழைத்து கொண்டு போனார். அப்பொழுது டி ராமசாமிங்காரும் கூட வந்தார். பல பேச்சுக்கள் அவர்கள் பேசினார்கள். நான் அந்த பக்கத்தில் இருந்து கேட்குறேன். நான் என்ன அப்போ 10th ஸ்டாண்டர்ட் எழுதியிருக்கிறேன், 61st BE முடிச்சிருக்கேன். அப்போது திருக்குடந்தை ஆண்டவர் ஒரு கேள்வி கேட்குறார். நம்மாழ்வாருடைய கடல் ஞாலம் செய்தேனும் யானே என்னும் என்று தொடங்கக்கூடிய பதிகம். அந்த பதிகத்துக்கு என்ன ஏற்றம்னால், ஆழ்வார் நான் தான் உலகத்தை படைத்தேன், நான் தான் உலகத்தை அழித்தேன், நான் தான் எல்லா கழிவுமாவேன், நானே வரைகளை படைத்தேன், மலைகளை படைத்தேன் என்றெல்லாம் சொல்கிறேன். ஆழ்வாரை பண்ணார். இதையெல்லாம் பண்ணியது திருமால் அல்லவா? திருமால் வேறு ஆழ்வார் வேற ஆயிற்று. திருமாலும் ஆழ்வார் ஒன்றுன்னு சொன்னால் அது வேற கருத்தாயிடும், அத்வைதமாயிடும். ஆனால் ஆழ்வார் அப்படி அத்வைதி அல்லவே. அவர் கொள்கைக்கு விருத்தமாக ஆயிடுமே. இதை எப்படி புரிந்து கொள்வது? ரொம்ப சிம்பிள். கடல் ஞானம் செய்த பெருமான் இருக்கானே, அவன் என்னுடைய ஆத்மா. எப்பொழுதும் நான் என்கிற போது மக்கள் என்ன செய்யறான்னு பாருங்களேன். யாரா இருந்தாலும் எங்கள் ஊரில் உள்ள பகுத்தறிவு செம்மல்கள் உட்பட யாரும் நான் இப்படிதான் அடிச்சுக்கிறேன், நான் இப்படி யாரும் அப்படி அடிக்கிறான்னு பார்த்தீங்களா? நான் இப்படி தான் ஐயா நினைச்சான்னு இப்போ தான் மையறாங்க. யார் ஐயா நினைச்சான்னு இப்படி காண்பிக்கிறது. ஏன் இப்படி? ஐயான்னு சொல்ற ஆத்மாவை,
ஆத்மா உள்ள இருக்கு, அதற்கு மேல ட்ரெஸ் பண்ண மாதிரி உடம்பு இருக்கு. அதனால இந்த பிரத்யக் என்று உள்ளே திரும்பிய விரல் உள்ளே உரைகின்ற ஆத்மாவை கரெக்டா? இது எல்லாரும் ஒத்துக்கணும், பண்றாங்க அவங்க. இந்த ஆத்மாவுக்கும் ஆத்மா ஒருத்தன் இருக்கான். அது யாரு? நாராயணன். அப்படித்தான் உபனிஷத்துக்கள் தீர்மானமாக சொல்கின்றன. ஆகையினால நான் சொன்னபோது இந்த உடம்பு இல்லை, அதுக்குள்ள இருக்கிற ஆத்மா தான் அர்த்தம். அதனால இப்படி இந்த ஆத்மாவை தட்டி உடம்பை தட்டினாலும் உடம்புக்கு உள்ள போய் வரல் உள்ளே உள்ள ஜீவாத்மாவே சொல்றது. ஆனால் அந்த விரல் எவ்வளவு தூரம் போகும்? அந்த ஜீவாத்மாவுக்கு உள்ள ஒருத்தன் இருந்தா அவன் வரைக்கும் போகணும். ஏன்னா இங்க வச்சு போது உள்ளக்கு போச்சு, அந்த உள்ள இருக்கிற உள்ள வரைக்கும் போகலாமோ இல்லையாது. அதனால நான் என்பதற்கு கரெக்டான ஐடியம் பகவான் வெங்கடேஸ்வரன். ஏன்னா இந்த உடம்புக்கு ஆத்மா இருப்பது போல அந்த ஆத்மாவுக்கும் ஆத்மாவாக வெங்கடேஸ்வரன். அப்ப நான் என்று இப்படி பிரத்யக்னு சொல்ல, இப்படி கையை திருப்பி காண்பித்தால் அப்போது வெங்கடேஸ்வரனை தான். இதை மட்டும் மனசுல வாங்கிட்டீங்கன்னா அப்புறம் உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது. இப்ப நீங்க நான் தான் உலகத்தை படைத்தேன்னு சொன்னீங்களான்னா வெங்கடேஸ்வரன், அப்ப கரெக்ட். அது அப்ப நான் இந்த ஆளை சொல்றதுக்கு நெடுமீடிய சொல்றதுக்கு என்னன்னா, நான் குள்ளம் நான் குட்டேன்னு சொன்னீங்களான்னா ஓகே. ஏன்னா குட்டையான உடலை உடையவன், குள்ளமான உடலை உடையவன். ஆனால் நம்மை உடலாக உடைய நாராயணன் உலகத்தை எல்லாம் படைத்தான். அதனால உடலை சொல்ற வார்த்தைகள் உள்ளே இருப்பவன் வரை போகும் என்ற அடிப்படையிலே எல்லாம் கடைசியில உள்ள அந்தராத்மா இருக்கிற நாராயணன் தான் குறிக்கும். அதனால்தான் கடல் ஞாலம் செய்தேனும் யானேன்னு ஆழ்வார் பாடினால், கடல் ஞாலம் செய்தவன் என்னுடைய ஆத்மாவான பகவான் என்று பொருள். அடாடா, நம்மதே கேட்கலாம். வெங்கடேஸ்வர திவ்யசாஸ்திரநாமத்துல கதை சொல்லி சொல்வேன்னா நீ இப்படி பெரிய பிலாசபி சொல்றியப்பாங்கிறீங்களா? இது ரொம்ப சிம்பிள் பிலாசபி. இந்த விரல் இப்படிதான் உள்ள போறது ஞாபகம். அதனாலதான் பிரத்யக் என்று பகவானுக்கே பெயர். இந்த நம்ம ஆழ்வார் இப்படி பாடி இருக்காரு, வேற இந்த ஆழ்வார் இப்படி பாடலை. திருமங்கை ஆழ்வார் மட்டும் பாடியிருக்கார் ஒரே ஒரு பாடல். அந்த பாடலுக்கு என்ன ஸ்பெஷாலிட்டினா, அவர் நான் என்பது யாரு? உள்ளே இருக்கிற அந்தராத்மா. நாராயணன் சொல்ல திருவேங்கடமுடையான்கிறார். திருவேங்கடத்தில் இருந்த நான் தான் சௌரியாக திருக்கணபுரத்தில் வந்திருக்கேன்னு திருக்கணபுர பெருமாளை பாடுறார். திருக்குடந்தை ஆண்டவன் ஒரு கேள்வி கேட்டார். அதனால ஆரம்பிச்ச கதையை அவர் டிஆரையும் அப்பாவையும் கேட்டார். ஏன்னா அகம் அகம் என்று பகவானை தானாக கருதி நம்மாழ்வார் கடல் ஞாலம் செய்தேனும் என்று ஒரு பதிகமே பாடினாரே, அதே போல திருமங்கை ஆழ்வார் பாடியிருக்காரா? அதே போல அர்ச்சாவதாரத்தை பற்றி யாரேனும் பாடியிருக்காளான்னு கேட்டார். ரெண்டு பேரும் தயங்கின போது சொன்னார் அவர், திருவேங்கடமுடையானை பற்றி திருமங்கை ஆழ்வார் பாடுறார். வடவரை நின்றும் வந்து இன்று கணபுரம் இடவகை கொள்வது யாம். திருமலையிலிருந்து வந்து கண்ணபுரத்தில் சௌரி பெருமாளாக இருக்கிறது நான். அதனால் அன்பர்களே, நான் தான் திருமலையில் இருக்கேன் அப்படின்னு நான் சொன்னால் நீங்கள் என்னடா கருணாகன்னு அகங்காரப்படுறான்னு நினைக்காதீங்க. அது வேதாந்தம். நீங்கள் தான் திருவேங்கடமுடையான், நான் தான் திருவேங்கடம். ஏன்னா உள்ளே உறைவனவன், எனக்குள்ளே உறைபவனவன். இப்படி உள்ளே உறைபவனாக விரலை உள்நோக்கி திருப்பினால் கடைசியில் எங்கே அதுக்கு என் பாயிண்ட், எங்கே அதுக்கு டெர்மினஸ் அப்படின்னா இந்த உடம்பு இல்லை, இந்த உடம்புக்குள்ள இருக்க ஜீவாத்மா இல்லை, திருவேங்கடமுடையான். அத்தியத்பூர்வமான பாசுரம் திருமங்கை ஆழ்வார். நம்ம ஆழ்வார் பிலசாபிகளா எல்லாம் கடல் ஞானம் உலகத்தை படைத்தவன் ஜெனரலா சொல்றார். ஆனால் இவர் கண்முன்னே நிற்கக்கூடிய கடவுளுடைய பிம்பத்தை காண்பித்து சொல்றார் திருமங்கை ஆழ்வார். வடமலை என்று வடக்கே உள்ள மலை என்று திருமலைக்கு பேர். வடமலை என்று தமிழகத்திலே வட எல்லையான திருவேங்கடத்தை சொன்னார்கள். தெற்கு மலை என்று தெற்கு திருமலையான அழகர் திருமலையை சொன்னார். தமிழகத்தின் இருபுறத்திலே இந்த இரண்டு மலைகள் உள்ளன. தெற்கு திருமலை அழகர் திருமலை, வடக்கு திருமலை வெங்கடத்தண்ணல் திருமலை. அந்த வடவரை நின்றும், வரை என்றால் மலை, வடவரை நின்றும் திருப்பதியிலிருந்தும்
கிளம்பி வந்து இன்று இப்பொழுது கணபுரம் திருக்கண்ணபுரத்தில் இடவகையை கொள்வது யாம், திருப்பதி சௌரி பெருமளாய் இருப்பது நான் என்று திருமங்கை ஆழ்வார் பேசியதாக ரெக்கார்ட் பதிவு பண்றார். இது அத்தியுதமான ஒரு கான்செப்ட். இது பகவான் இப்படி உள்ளுரைபவனாக அந்தராத்மாவாக இருப்பதனால அவனுக்கு அழகான பெயரை இட்டார் நாரதர். வேதாந்த அடிப்படையில் பிரதீக் என்று பிரத்யக் என்பதாக பெயரிட்டார். பிரத்யக் என்றால் உள்ளே உள்ளவன். இப்படி கையை திருப்பி ரெஃபர் பண்ணப்பட வேண்டியவன். இந்த பிரத்யக் தத்துவமாக இருக்கக்கூடியவன் தான் எம்பெருமான் என்று காட்ட வந்ததே அத்தனை புராணங்களும் உபனிஷத்துவ இதிகாசங்கள். அதை புரிஞ்சுட்டீங்க, நீங்க வேதாந்தம் தெரியும். ஆகினால் இந்த பிரத்யக் என்பதாக எனக்கு திருநாமம், பிரத்யக் என்பதாக திருநாமம். இதை விளக்க உள்ள ஸ்லோகத்தை கேளுங்க. பிரத்யக் தத்துவமிமம் பரந்து வசசா, பிரத்யக் தத்துவமிமம் பரந்து வசசா கிருணாதி யோகீஸ்வரः காயன் சௌரிஹரிம் சதுஷ்கவிபதிः ஸ்ரீமான் கிருபாவர்ஷகः தஸ்மாதேவ புஜங்கராஜசுகிரோ பாந்தம் மகாந்தம் புதாக பிரத்யக்நாமயுதம் ஸ்துவந்தி நிதராம் கோவிந்தமேதம் நதாக. இந்த பிரதீக் என்று சொன்னமே, இந்த பிரத்யக் தத்துவம், இந்த பிரத்யக், இந்த பகவானுக்கு இந்த பெயர் வந்ததை சொல்லக்கூடிய தமிழ் பாசனம். யானும் யாமும் முடிவது இவன்பால், எனவே வேங்கடவரையான் நானே என்றான் நாலுகவி பெருமாளே. தேனும் மணமும் மலரும் திகழும் பொழிலும் எழிலும் கொண்ட பொன்மலை எம்மான் பிரதீக் என்னும் பேரானே ஆனான் அதனாலே என்பாரே. எங்கே என்னுடன் கலந்து ஜிபிங்கள். பிரதீச்சே நமகா, வெங்கடத்துறைவார்க்கு நமா, நமோ வெங்கடேசாயா. நன்றி, வணக்கம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद, प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।